ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, அறியாமை அல்லது அறிவில்லாமை. அறியாமை, அறிவில்லாமை. அது ஆங்கிலத்தில் இக்னோரன்ஸ், நோ நாலேஜ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அறியாமை அறியாமை உள்ள காலங்களை தேவன் என்ன பண்ணுறாராம்? காணாதவர் போல் இருக்கிறார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள. ஆமென். Truly, this time of ignorance God overlooked, but now commands all men everywhere to repent. மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன பண்ணுறாரா? மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இது ஒரு சுவிசேஷ வசனம். பாஸ்டர் இதை கொண்டு வந்து இன்றைக்கி சுவிசேஷம்தான் நம்ம எல்லாருக்கும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். சபையில் அநேகர் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அறியாமையினால் செய்த பாவம், நீங்கள் வேதத்தில் நிறைய வசனம் அதுக்கு இருக்குது. என்னாகும் 15ஆம் அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்துலேருந்து 29ஆம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே அறியாமை குறித்து ரொம்ப அறியாமல் செய்தால் அந்த பாவத்துக்குரிய பரிகாரம் என்னன்னு அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் லேவியாரகம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், 13ஆம் வசனம், 23ஆம் வசனம், 27ஆம் வசனம், 5ஆம் அதிகாரத்தில் 15, 18ஆம் வசனம், இதெல்லாம் போய் அறியாமை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்கு. அறியாமல் செய்த பாவங்களை தேவன் கண்டும் காணாதமாக என்ன பண்ணார்? விட்டுறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீயும் நானும் வேதம் சொல்லுகிறது, அறியாமல் செய்கிற ஒரு காலம் இருந்தது. நம்ம கூட இருந்தோம். நீங்கள் 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்களா? 1 பேதுரு 1:14 வாசித்தீங்களா? நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த ஆமேன். அடுத்தது ஆமேன். அடுத்த வசனம் அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, அறியாமல் செய்தால் ஒரே ஒரு அடி தான், அறிந்து செய்தால் அநேக அடி. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? இது பாவம்னு நல்லா தெரிஞ்சு அந்த பாவத்தை போய் நீ துணிகரமாக செஞ்சானா அது துணிகரம். ஒரு காலத்தில், முன்னொரு காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக ஒருவேளை அதான் இங்கே சொல்லுவது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி என்ன பண்ணக்கூடாது? இனி நடவாமல். என்றைக்கோ ஒரு நாள் அறியாமல் இச்சையின்படி நம்ம மனசோ மாமிசமோ விரும்பினதெல்லாம் நம்ம செய்தோம். வாயை திறந்தால பொய், புரட்டு, பலவிதமான இச்சைகள், மாம்ச இச்சை, கண்களின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் ஆண்டவரை அறியாத நாட்களில் நம்முடைய இச்சைகளின்படி என்ன பண்ணுறோம், நம்ம நடந்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம் இனி நடவாமல் என்ன பண்ணோமா, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஒபீடியன்ட் சில்ட்ரன், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொன்னான்னா சொன்னது தான். இதை நீ செய்யாத, இந்த பக்கம் திரும்பாத, இதை பாராத அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு கீழ்ப்படிச்சிட்டோம்னா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டு, மேற்படி உண்டு. அல்லேலூயா. மேலே போகலாம். கீழ்ப்படியில் இருந்து தான் மேல் படிக்கு போக முடியும். கீழ்ப்படியாமல் நம்ம மனம் போல செய்தியே திரும்பி 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 செய்தால் அவனுக்கு ஒரு அடினா உனக்கு எத்தனை அடிய, அநேக அடி. அதனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப தெளிந்த புத்தியோடு கூட வாழ வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் என்ன கொடுத்தாரு, பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் நடக்கைகள் எல்லாத்திலும் பரிசுத்தாக இருங்க. அந்த பரிசுத்தராய் நாம் மாற 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 நம்ம நாளுக்கு நாள் மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். அப்போ பரிசுத்தம், தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்கி தீமை விட்டு நம்ம என்ன பண்ணோம், விலக வேண்டும். நானும் செய்கிறேன், நானும் இதை பண்ணுறேன், ஆனால் ஆராதனைக்கும் வரேன், ஆராதனையில் எல்லாமே செய்கிறேன், அதை போய் அதையும் செய்கிறேன். இது தேவனுடைய பார்வையில் என்ன பண்ணுறது, இது ஒரு நாளும் அவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். முன்னே தூரமாக இருந்தீங்க, மனம் போல் வாழ்ந்தீங்க. ஏன்னா அங்கே மனம் போல் வாழறவனுக்கு கடைசின்னா எங்கே தான், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்தின் பிறகு எங்கே போவான், நரகம். நரகம் எப்பேற்பட்டது, இப்போ தான் சொன்னேன், புழுன்னா இது சாகாது. புழு என்னென்ன புழு இருக்குதோ, பாம்பு, பல்லி, கரப்பாம்பூச்சி, எந்த பூச்சி அந்த பூச்சி, எல்லா பூச்சும் சொயின்னு வரும், சொயின்னு போவோம் வெளியே. நம்ம சரீரத்தில் தான் சொல்கிறேன். அங்கே போனாக்கா நரகத்தில் போய் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிறேன், நரகத்தில் போய் மாட்டினா எல்லா பூச்சும் வரும், உள்ளே போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வரும். ஏன்னா புழு என்ன பண்ணது, அங்கே மனுஷனுக்கு அங்கே சாவு கிடையாது. அங்கே போயிட்டான்னா நித்தியமாக வாழ்க்கை தான். அக்கினி என்ன ஆகும், அக்கினி என்ன பண்ணது, அணையவே அணையாது, எரிஞ்சிக்கினே இருக்குது, திக்கு 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 திக்கு. அதுதான் வாழ்க்கை. அந்த நரக ஆக்கினை இருந்து உன்னை என்னையும் விடுவிக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். போய் திரும்ப திரும்ப நான் தண்ணி அடிக்க போவேன், நான் பல்லில் போட்டு தேய்ப்பேன், வாயில் போட்டு அடைக்குவேன். இதெல்லாம் செஞ்சேன்னா நான் மனம் போல் வாழ்வேன். என் மனசு மாமிசம் எங்கெங்கே போகணுன்னு தான் அங்கெல்லாம் போய் திரிவேன். இப்படி இருந்தால் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். ஆகவே நாம் எச்சரிக்கையோடு கூட வாழ வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இப்பொழுதோ என்ன பண்ணோம், now commands all men everywhere to repent. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் இன்றைக்கு உன்னை என்னை பார்த்து சொல்கிறார். சபைக்கு தான் வரோம், கிறிஸ்தவங்க தான், பேர் கிறிஸ்தவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நேராக பரலோகம் போயிடலாம் நினைக்கவே அந்த நினைப்பே இருக்கக்கூடாது. நீ கர்த்தருக்கு முன்பாக அவரை போல பரிசுத்தராய், பரிசுத்தம் தான் பரலோகம் போய் கொண்டு போகும். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாது, தேவனை தரிசிக்கவே முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் அறியாமையை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும்.
நான் எப்போவுமே அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே என்ன பண்ணுவேன், தின்னுவேன், அப்புறம் கையை கழுவிட்டுவேன், தின்னு தீத்து கையை கழுவிடுவான். இப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பார்க்குறதுக்கு எப்படியா அப்பா இவரை மாதிரி ஒரு விசுவாசி உலகத்துலேயே என்ன பண்ணாதே காண முடியாதுன்ற மாதிரி வெளி தோற்றம். ஆனால் உள்ளே என்ன பண்ணுவார், தின்னு தீர்த்து கையை துடைச்சின்னு வந்துடுவார். அப்படி இருக்கக்கூடாது. உள்ளான மனுஷனுக்குள்ளே நீ என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்பட வேண்டும். உன் இதயத்தை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் அங்கே வேதம் சொல்லுது, முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து நான் பரிசுத்தராக இருக்க போல் நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராக இருங்க. அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் தான் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். இந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் என்ன பண்ண முடியாது, தரிசிக்கவே முடியாது. அப்போ அதுலேயே 2ஆம் அதிகாரம் 1 பேதுருவில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இந்த பூமியில் தேவனை நம்பி நம்ம என்ன பண்ணோம், நன்மை செய். அப்படி நன்மை செய்ய 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 இந்த பூமியில் நிறைய புத்தீன மனுஷன் மதிக்கட்டு போய் கிடக்குறானுங்க. எல்லாமே நிறைய மனுஷர்கள் இன்றைக்கி மதிக்கட்டு போய் அலைகிறார்கள். அவங்களுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய, ஆமாம், நம்ம நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அநேகருக்கு என்ன பண்ணோம், நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி நன்மை செய்தீங்கன்னா அறியாமையினால் ஒரு சிலர் செய்கிற அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த புத்தியின மனுஷனுடைய அறியாமையை நீங்கள் அடக்கி போடுறீங்கன்னு அர்த்தம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கெல்லாம் அவனோட கூட என்ன பண்ணுவாங்க, சமாதானம். அப்போ அறியாமை என்கிற பாவத்தை நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் எவ்வளோ நாளைக்கு தெரியாமல் செய்வேன், இப்போ தெரிஞ்சு செய்கிறேன். என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ, என்றைக்கு ஆண்டவர் அறிந்து கொண்டு அன்னிலேருந்து நீ யார், நீ அறியாமல் இல்லை, நீ அறிந்தவன். ஆமென். அழைக்கப்பட்டவங்க அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசி. அந்த விசுவாசி எப்போ இருக்கணும், ஒரு நாளும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். தேவனை போல நான் பரிசுத்தனாய் மாற வேண்டும். தேவனை நம்பி இருக்கிற நான் தீமையை விட்டு என்ன பண்ணுவேன், அந்த முன்னால் செய்த மாதிரி நான் இனிமேல் செய்ய மாட்டேன். என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்படி கீழ்ப்படிஞ்சாலும் கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையின் தரத்தை தேவன் உயர்த்துவார். ஆமென். சரி, 2வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 5:13. என் ஜனங்கள் எதனால், ஆமாம், என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் என்ன பண்ணுறாங்களாம், சிறைப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சிறைப்பட்டு போகிறாங்க. யார் சொல்கிறது இது, யார் சொல்கிறது? தேவன் சொல்கிறார். இன்னும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சிறைப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவு இல்லை, they have no knowledge. ஆண்டவர் அறிவதே என்னது, அறிவு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சிறையில் போகிறாங்க. சிறைன்னா எங்க சிறையிருப்புக்குள்ள. சிறையிருப்புன்னா என்னது, சிறைன்னா ஜெயிலு. சிறைன்னா ஜெயில் தானே. ஜெயில்னா அப்படியே ஃப்ரீயாக விடுவாங்களா, இல்லை போட்டு உள்ளே போட்டு சாத்துன்னு சாத்துவாங்க, அதுதானே ஜெயிலு. இப்போ
திருடனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறான். ஜெயிலில் அப்படியே அவரை உட்கார வச்சு அப்படியே தாளாட்டுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? போட்டு சாத்துவாங்க. முட்டிக்கு அடி. எந்தெந்த நேரத்தில் எவன் வரானா அவன் எட்டி ஓதிப்பான். அல்லேலூயா. அப்போ சிறை என்பது அடிமைத்தன வாழ்க்கை. அப்போ கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிவு இல்லாமையினால் என்ன பண்ணுறாங்க? அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது. therefore my people are gone into captivity because they have no knowledge. அந்த சிறைக்கு போயிடுறாங்க அறிவு இல்லாமல். ஆண்டவர் அறிவதே அறிவு. ஆண்டவர் எல்லா விதத்துலேயும் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். கற்றுக் கொடுத்துறாரா இல்லையா? அல்லேலூயா. பாருங்கள், மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ போயிட்டு அந்த சிறிய ஜந்துவாக இருந்தோம் அது வழியை பார்த்து என்ன பண்ண, அது வழியை பார்த்து என்ன பண்ண, ஞானத்தை கற்றுக்கொண்டார். அது என்ன ஜந்து சொல்லுங்க பார்க்கலாம்? எறும்பு. நீங்கள் நீதிமொழியில் அதை வாசிக்கலாம் 30 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிறிய ஜந்து என்னது? எறும்பு. அது வழியை பாரு, என்ன பண்ண, ஞானத்தை கற்றுக்கோ, அறிவு கற்றுக்கோ. அது உங்களுக்கு அறிவு கற்றுக் கொடுக்கும். எறும்புக்கிட்ட என்னென்ன அறிவு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். எறும்பு ஒழுக்கமானதா இல்லையா? அது ஒரு ஆள் இப்படி போனாங்களாம் பின்னாடியே என்ன பண்ணோம்? எறும்பை பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் எறும்பை பார்க்காதவங்க யாருன்னா அந்த கையை தூக்குங்க பார்க்கலாம். எறும்பியே நான் இது வரைக்கும் பார்க்கல பாஸ்டர், அது எப்படி இருக்குமே தெரியாது பாஸ்டர். அல்லேலூயா. எறும்பை போயிட்டு பார்த்து அதன் வழியை பாரு, ஞானத்தை கற்றுக்கிட்டார் ஆண்டவர் மனுஷனை பார்த்து. அப்போ எறும்புக்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 by 1 என்ன பண்ணோம்? ஸ்ட்ரைட்டாக போகும். அப்போ இது எதை காட்டுதுன்னா ஒழுங்கு. அப்போ கிறிஸ்தவங்கள்லாம் யார்? ஒழுங்குள்ளவர்கள். தாறுமாறாக போய்கின்னு கிடக்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழுங்கின் வாழ்க்கை. இப்படி தான் போகணும், எப்படின்னா வாழலாம், இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு. எப்படின்னா வாழறவன் எங்கே போவான்? அவன் நரகத்துக்கு போகிறவன். அது வெள்ளாடு. இங்கே ஒரு கடி கடிக்கும், அங்கே ஒரு கடி கடிக்கும், எல்லாத்தையும் ஒரு கடி கடிச்சுன்னா அது பாட்டு என்ன பண்ணும்? வேலையை பார்த்து போயின்னு இருக்கும். ஆனால் இன்னும் என்னை செம்மறி ஆடை ஆண்டவர் வச்சுக்கிறார். இந்த செம்மறி ஆடுலாம் ஒன்று பக்கத்தில் அப்படியே அந்த மைப்பினுடைய சத்தத்தை அப்படியே கரெக்டாக கேட்டு என்ன பண்ணுவோம்? கரெக்டாக போவோம். அல்லேலூயா. சரி, எறும்புக்கிட்ட போய் ஞானத்தை கற்றுனா முதல்ல எறும்புக்கிட்ட என்னது? ஒழுங்கு. ரெண்டாவது, எறும்பை பார்த்தீங்கன்னா எங்கன்னா அப்படியே சுவாமி எருமையாக தூங்கின்னு இருக்குமா? பார்த்துக்கிறீங்களா? என்னது? எந்த நேரம் பார்த்தா போய்கினே இருக்கும்ல. ஒரு இது பார்த்த ஆகாசமாக அப்படியே பிடிக்கும். போயிட்டு எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். சோம்பேறியே, நீ எறும்பு நிலத்தில் போய் என்ன பண்ண? நான் சொல்லமா உங்களை வேதம் சொல்கிறத தான் சொல்கிறேன். சோம்பேறியே, நீ என்ன பண்ண? எறும்பு நிலத்தில் போய் என்ன பண்ண? அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கிட்டார். சோம்பேறியை. அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சோம்பேறி வாழ்க்கையே கிடையாது. எப்பவுமே எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். எந்த நேரமும் நல்ல சுறுசுறுப்பாக வாழ கற்றுக்கணும். வயது மூப்பினால் ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் சரீரத்தில். ஐயோ பாஸ்டர், எங்கே பாஸ்டர், அப்படியே முட்டி வலி, இடுப்பு வலி, கால் வலி, கை வலி, எல்லா வலியும் வரத்தான் செய்யும். ஏஜ் ஆக எல்லா வலியும் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணோம்? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆமாம், எப்பொழுதும் நல்லா ரெடியாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். பலவீனத்தில் என்ன பண்ணுங்க?
பலன் கொள்ளும். ரெண்டாவது, எறும்புக்கிட்ட சுறுசுறுப்பு. மூன்றாவது, அதுக்கிட்ட ஒன்று கற்றுக்கணும். இந்த மழைக்காலம் வந்தால் அது என்ன பண்ணாது, வெளியே வர முடியாது. ஏன்னா மழை தண்ணிங்க அங்கங்கே என்ன பண்ணாது, அடிச்சுட்டு போயிடும். அதனால் வெயில் காலம், கோடை காலத்திலேயே தனக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணும், சேர்த்து வச்சுக்கணும். அது எங்கெங்கே தான் போய் எடுக்குது. இதில் எறும்பு புத்த போய் வெட்டி பாருங்கள், நல்லா அவ்வளோ அரிசி இருக்கும் உள்ள. அது எப்படி தான் தூக்கின்னு போய் உள்ளே வச்சுக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆபத்து காலம் நம்மளுக்கு வருது. அந்த ஆபத்து காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், தேவையானதெல்லாம் நமக்கு என்ன பண்ணோம், சேமித்து வைக்க வேண்டும் என்று எறும்புக்கு நல்ல உணர்வு இருக்குது, ஞானம் இருக்குது. இந்த மழைக்காலம் வந்துச்சுன்னா வெளியே வராது. அது அது பங்களாக்குள்ளவே உட்காந்து என்ன பண்ணோம், நிம்மதியாக சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கும், யாரை தேடாது. அப்போ நம்ம கூட என்ன பண்ணோம், நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாட்களில் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். சுகபோகமாக அப்படியே மெந்துக்கிற உட்காந்து இருந்தாக்கா சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று சொல்லும்போது சடிதியில் என்ன வருமா, ஆபத்து வரும். எந்த நேரத்தில் இந்த உலகத்துக்கு ஆபத்து வரும்னு நம்மளால் எவனாலும் தீர்மானிக்க முடியல. திடீர்னு வருது, அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. பயங்கரமான சூறாவளி காற்று வருது, அடிச்சு தூக்கிட்டு போகுது. சுனாமி வருது, அடிச்சு தூக்குது. திடீர்னு நெருப்பு. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. எந்த நேரமும் நாம் ஜாக்கிரதையோடு கூட வாழ வேண்டும். ஆமென். ஆபத்து காலத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம விலகி தப்பித்து கொள்ள எறும்பை போல நீயும் நானும் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, சிறையிருப்பில் போயிட்டோம். தெரியாத அறிவு இல்லாமல் சிறையிருப்பு போயிட்டோம். ஒரு வசனத்தை வாசித்துக்கோண்ணா. சகரியா 9, 11, 12 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா 9, 11, 12 வாசி எடுமா. அந்த கடைசி பாகத்தை மட்டும் வாசிமா. நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அடுத்த வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளே. ஆமென். ஒருவேளை ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், என் அறியாமையினால் இன்றைக்கி நான் என்ன ஆயிட்டேன், இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை, வாழ்க்கையில் ஒரு செழிப்பே இல்லை. ஆண்டவர் அதுக்கு அவனை அழைச்சார். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் உன்னை ஐஸ்வர்யவனாக்க வேண்டும் என்று தான் அவருடைய திட்டமும் தீர்மானமும். நம்ம அறியாமை, ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு இல்லாமல் ஆண்டவரை மட்டுப்படுத்திட்டு அவரை குறித்து ஒரு உணர்வே இல்லாமல் நம்ம மனம் போல அறியாமையினால் என்ன பண்ணிட்டோம், சிறைக்குள்ளே போகிறார்கள். என் ஜனங்கள் அறியாமையினால் என்ன பண்ணுறாங்க, அறிவில்லாமல் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாமல், கர்த்தர் கொடுக்குற ஞானத்தை யூஸ் பண்ண முடியாமல் அவங்க எங்கே போயிடுறாங்க, சிறைக்குள்ளே போகிறார்கள். அடிமைப்பட்டு போகிறாள், பிசாசுக்கு அடிமையாகிறாங்க. அவங்க மேலே பிசாசு ஆதிக்கம் செலுத்துகிறான். அதனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் பிசாசு என்ன பண்ணுறான், அவன் திருடின்னு போயிடுறான். உனக்கு நல்லதை செய்கிற மாதிரி காட்டி உனக்கு தீமை செய்வது தான் அவனுடைய வேலை. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் எப்போதும் உனக்கு என்ன செய்கிறார், நன்மை செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எறும்பை போல நம்ம ஞானமுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். கிறிஸ்தவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் சொன்னபடி எதை பார்த்து ஞானத்தை கற்றுக்கணும்,
எறும்புக்கிட்ட ஞானத்தை கற்றுக்கணும். என்னென்ன ஞானம்? ஒழுக்கம், ரெண்டாவது சுறுசுறுப்பு, மூணாவது ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இதை நம்ம அங்கே தான் நம்பிக்கையுடைய சிறைகளை என்ன பண்ணுங்க. ஆமாம், இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு உன்னை எண்ணியும் அவர் ஏற்றுக்கொள்ளவர். எப்போது 2 கரங்களை விரித்தவராக அவர் நமக்காக காத்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட திரும்பிட்டா போதும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அறியாமையுள்ள காலங்களை தேவன் என்ன பண்ணிட்டாரு, இப்பொழுதோ மனம் திரும்ப வேணும் என்று எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இன்றைக்கி யார் யார் இன்னும் மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலை வாழ்கிறோமோ, யார் யார் இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நாம் அநேக தடைகளோடு கூட வாழ்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட திரும்பி வாப்பா. உண்மையான அரண், உண்மையான அடைக்கலம், உண்மையான புகலிடம் நான் தான். நீ என்கிட்ட திரும்பு, உனக்கு என்ன தருவேன்? என்ன தருவேன்? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இரட்டிப்பான நன்மை. நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பிடணும். எப்பவுமே அப்படியே மந்தமாக போயின்னு இருக்கக்கூடாது, திரும்பணும். ஐயோ, நான் இவ்வளோ நாள் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், என் ஆசீர்வாதத்தெல்லாம் நான் இழந்து போயிட்டேன். அல்லேலூயா. நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாம் அந்த அரணுக்குள்ளே நாம் திரும்பி வரும்போது, சிறைப்பட்டு போயிட்டோம் தெரியாமல், ஆண்டவரே நான் என் அறிவில்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சிறையிருப்புள்ள போயிட்டேன்ப்பா, நான் உங்ககிட்ட திரும்பி வந்துடுறேன், என்ன கொடுங்க எனக்கு? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது? நீ எல்லோரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னால் நம்மை நாம் என்ன பண்ணுறோம்? ஆமாம், அதனால தான் நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க முடியல. நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ எதையோ பண்ணி பார்க்குறோம், குடும்பத்தில் வறுமை தாண்டவம் ஆடுது. என்ன காரணம்? விதைத்தோம், நமக்கு என்ன இல்லை, அறுக்க முடியல, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. என்ன காரணம்னா, நீ உன் சிறையிருப்பிலிருந்து என்ன பண்ண, அரணுக்கு திரும்பி வா. ஆமென். சிறையிருப்பிலேயே உட்காந்துருக்காத. பிசாசை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு எனக்கு தந்திருக்கிறார். சாத்தானை தூக்கி தூர போட்டு, ஏய் போ, இயேசுவின் நாமத்தினால் என் தேவனுடைய அரணுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், திரும்பி அவருக்காக நான் இனி ஒழுக்கத்தோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடு நான் வாழ தீர்மானிக்க போகிறேன். அப்படி நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா இன்றைக்கே கர்த்தர் உனக்கு என்ன தருவார்? இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஏசாயா 5 நிறைய வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுது. நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டை சேர்த்து வயலோடைய வயலை கூட்டுகிறவர்களுக்கு. இது எதை காட்டுதுன்னா, இந்த கடைசி நாட்களில் மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, தற்பிரியராக மாறிடுவாங்க. எப்படி மாறிடுவாங்க? தற்பிரியர். தற்பிரியர்னா என்னது? சுயநலம். சுயநலமாக வாழணும், நான் தான் வாழணும், மீதி பேரெல்லாம் சாகணும். இப்படி ஒரு சுயநல புத்தி, அது கிறிஸ்தவர்களாக நமக்கு என்ன பண்ணக்கூடாது. அதான் இப்போ சாப்பாடு போடுற மேட்டரெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம எல்லோரும் தாராளமாக இருக்கணும். ஆமென். எல்லோரும் ஒன்று தான், நாங்கள் எல்லோரும் ஒன்றுன்றதை காட்டுறதுக்கு தான். அதுலேயும் ஒரு சிலது அப்படி கோச்சின்னு போயிடாதீங்க. அவங்க சொல்கிறியா நான் தின்னோம், நீ ஒரு நாளைக்கு போடு, உன்னை யார் வேணான்னாங்க. அப்படிலாம் யாரும் தயவுசெய்து போயிடாதீங்க. அது நம்ம சபைக்கு அது கெட்ட பேர் உண்டாகும். நீங்கள் எல்லாரும் இருந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று. இது எல்ஷடாய் ஃபேமிலி. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? இந்த எல்ஷடாய் ஃபேமிலியில் என் கர்த்தர் எங்களை எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இணைத்திருக்கிறார். எங்கள் எல்லாருக்கும் தலை யார்? இயேசு கிறிஸ்து தான்.
இயேசு கிறிஸ்து தான் தலை. நீ நானும் யார்? இந்த பாடியில் நிறைய அவயங்கள், ஒன்று கண்ணாக இருக்குது, ஒன்று மூக்காக இருக்குது, ஒன்று நாக்காக இருக்குது, ஒன்று பல்லாக இருக்குது, ஒன்று வாயாக இருக்குது, ஒன்று கையாக இருக்குது, ஒன்று காலாக இருக்குது, ஒன்று வயிறாக இருக்குது. அநேக அவயங்கள் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? தலை யார்? இயேசுவுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இயேசு தான் எல்லாத்துக்கும் தலை. அவர் தான் தலை சொல்கிறாரு. அந்த தலையை விட்டுவிட்டு நான் இந்த இதில் நான் சாப்பிட மாட்டேன், நான் போகிறேன் போயேன். நீ எங்கே போவ? போகிற இடத்துல போயிடுவேன். அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாம் ஒன்று. ஆமென். we are all one. எத்தனை பேர் ஆமென்றீங்க? நாங்கள் எல்லாரும் ஒன்று. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இயேசு தான் நமக்கு தலை. அந்த தலை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உலகத்தில் எவனை தலைன்ற அவனெலாம் தலையை வெட்டணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தான் தலை. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தலை நம்முடைய ஆண்டவர். ஆமென். ரைட். அப்போது சுயநலம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு சுயநலம் இருக்கக்கூடாது. பிறர் நலத்தோடு கூட வாழ வேண்டும். அடுத்தவங்களுடைய, ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனார். ஆமென். நான் சுயநலமாக அவர் இல்லைனாக அவர் சுயநலமாக வாழ்ந்துட்டு போனார். எல்லாருக்கும் நன்மை செய்தார். அவனுக்கு துரோகம் பண்ணவன கூட என்ன பண்ணுறாரு? என் சிநேகிதனேன்றாரு. சிநேகிதனே சொன்னாரா இல்லையா? அவரை வதிக்கிறானுங்க, அடிக்கிறானுங்க, அவங்கள பார்த்துட மாட்டார். பிதாவே நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் செஞ்சிடானுங்கப்பா, தயவுசெய்து என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க. சரி, அடுத்தது இன்னொரு வாசனோட இப்போ இந்த ஏசாயா 5 நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. இன்னொரு வசனம் வாசிக்கும்போது அங்கே நிறைய ஐயோன்னு போட்டுக்குது. 20ஆம் வசனத்தை வாசிங்க. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். நீங்கள் இந்த ஏசாயா 5 வாசிக்கலாம், நிறைய இடத்துல ஐயோன்னு போட்டுக்குது. இப்போ சும்மா ஒரு 2 மட்டும் சொல்கிறேன். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளும் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு என்னது? ஆமாம். இந்த உலகத்தில் நம்ம வாழற இந்த வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சில ஆளுங்க அப்படியே பாரபட்சமாக இருப்பாங்க, ஓரவஞ்சனையாக பேசுவாங்க. இவங்ககிட்ட பேசி அங்கே ஒரு பேச்சு, இவங்களை பற்றி அவங்ககிட்ட சொல்லி அவங்கள இப்படி இவங்களை கிட்ட சொல்லி கோல் முடிவிட்டு இவங்க மட்டும் அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி கூடாது. அதான் இங்கே சொல்கிறது. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை சாதிக்கிறவர்களுக்கு என்னது? ஐயோ. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மையாக கர்த்தருக்கு இருக்க வேண்டும். நம்ம பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனையில் நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கும். அப்போ உண்மை உள்ளவங்க என்னது? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. சரி, அடுத்ததாக ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன், டைம் ஆயிடுச்சு. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 4:6. ஆமென். அல்லேலூயா. முதல்ல என்னன்னா, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால்னா இருறாங்க, சிறைக்கு போயிடுறாங்க, அடிமைப்பட்டு போயிடுறாங்க. அந்த சிறையில் இருந்தால் அவங்கள விடுவித்தேன். ஆனால் திரும்ப அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? சுயநலமோ மனசு மாமிசம் விரும்புறதை செய்து திரும்பி என்ன பண்ணுறாங்க? அவங்க சிறைக்கு போயிடுறாங்க. அந்த சிறையிலேருந்து திரும்பி வந்தால் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். இங்கே 3வது இங்கே சொல்லப்படுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்டு ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ் பிகாஸ் thou hast rejected knowledge.
இந்த அறிவை என்ன பண்ணுறாங்க இவங்க? ரிஜெக்ட் பண்ணுறாங்க, பெருக்கிறாங்க. எப்போ பாரு பாஸ்டர் இப்படி தான் பார்த்து சொல்லுவார். பாஸ்டருக்கு வேலை வெட்டி இல்லையா சொல்லின்னு இருக்கிறாரு. ஒரு சில ஆளுங்க அப்படியே வெறுக்கிறது. எவ்வளோ தான் ஆண்டவர் திட்டவட்டமாக பேசினாலும் அதை வந்து அலட்சியமாக ஒருத்தன் நினச்சான் ஒரு சில காரியத்தை. யாரவன்? ஏசா அலட்சியம் பண்ணான். அந்தமாரி சபையில் நிறைய அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தர் அதை பார்த்துக்கினே இருப்பார். ஆமென். அலட்சியமாக இருக்கக்கூடாது. இங்கே செய்தி வருதுன்னா அது என்னை தேடி வருது, இது கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு நான் என்ன பண்ணோம்? கீழ்ப்படியும். பாருங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன பண்ணுறாங்களா? சங்காரமாக அழிந்து போகிறார்கள். டிஸ்ட்ராய்டு ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ். அறிவில்லாமல் செத்து போகிறாங்க, அறிவில்லாமல் அழிஞ்சு போய்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம அறிகிற அறிவில் நாம் ஒவ்வொரு நாளும் பண்ணோம் முன்னேறி கொண்டு போய்க்கினே இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 4:18 சொல்லப்படுது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு என்ன பண்ணுறாங்க? அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய் அவளோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அறிவில்லாமல் நம்ம சங்காரமாக இன்றைக்கி நிறைய இப்போ ஜனங்க கிறிஸ்தவங்க தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் என்னாலே ஒரு கம்பீரம் தான். ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஏன்னா உனக்கு எனக்கு கர்த்தர் எப்பேற்பட்ட தைரியத்தை கொடுத்துக்கிறார்? சிங்கத்துக்கு ஒத்த தைரியம். ஆமென். சிங்கம் தான் காட்டுக்க ராஜா, அப்படி தானே? சிங்கத்துக்கு ஒத்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவில்லாமல் நம்ம நாலேஜை வந்து அப்படியே வெறுத்துட்டு நம்ம அழிந்து போகக்கூடாது உலகத்தில். ஒவ்வொரு நாளும் என் தேவனுக்காக எதையாவது ஒன்று நாம் ஆதாயம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு ஞாபகத்துக்கு வரதுனால ரிச்சர்ட் உம்ரான் என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எல்லாரும்? அவர் துருக்கி தேசத்தில் அவர் பிறந்தார். அவர் துருக்கி தேசத்தில் பிறந்து ருமேனியா அந்த தேசத்துக்கு போய் ஊழியத்தை செய்ய. நான் ருமேனியா தேசம் ஒரு பயங்கரமான கம்யூனிச நாடு, கிறிஸ்தவர்களை அகென்ஸ்டான ஒரு நாடு. அந்த தேசத்தில் போய் ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த தேசத்தில் பயங்கரமான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கொடுமைகள், கிறிஸ்தவர்களை அடிப்பது, உதைப்பது, பைபிளை கிழிச்சு போடுவது, கிறிஸ்தவருடைய வீடுகளை சூறையாடுவது, இப்படியெல்லாம் பயங்கரமான ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அந்த எந்த தேசம்? ருமேனியா தேசம். அந்த தேசத்தில் அவர் சென்று அங்கே ஊழியத்தை செய்தார். கிறிஸ்தவர்கள் ஆலயத்தில் போக முடியாது, ஆலயத்தில் போய் ஸ்துதிக்க முடியாது. அதனால் அநேக ஆலயங்களை பூட்டி போட்டாங்க அந்த நாட்டில். 1948 அந்த நேரத்தில் அநேக ஆலயங்களை பூட்டிட்டாங்க. ஆராதனை கிடையாது. ஜனங்க அலையிறாங்க என்ன செய்வதென்று. ஆனால் இந்த ரிச்சர்ட் உம்ரான் என்ன பண்ணார்னா, அந்த நாட்களில் தைரியமாக என்ன பண்ணார்னா, ஒரு பாதாளத்தில் ஒரு சபையை கட்டினாராம். யாருக்கும் தெரியாத? பாதாளத்தில் ஒரு சபையை அவர் கட்டி ஜனங்களுக்கு அங்கே ஆராதனை ஆரம்பித்தாராம். அங்கே ஜனங்கள் எல்லாரும், ஏன்னா வெளியில் தான் ஆராதனை இல்லை, எங்கேயுமே சபையெல்லாம் பூட்டி போட்டானுங்க, எங்கேயுமே ஆராதிக்கூடாது. ஆனால் பாதாளத்தில் சீக்ரெட் பிளேஸில் போயிட்டு அவங்க ஆராதனை செய்கிறாங்க. ஜனங்கள்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய மனம் திரும்பினார்கள். ஆராதனை ரொம்ப ஓடிக்கிட்டு. திடீரென்று ஒரு நாள் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ரிச்சர்ட் உம்ரானை
அவர் வழியிலேயே பிடிச்சின்னு என்ன பண்ணிட்டாங்க, சிறையில் கொண்டு போயிட்டாங்க. அவரை ரொம்ப துன்புறுத்தி அடித்து மதித்து அவங்க மனைவி அந்த ஜனங்கள்லாம் நினச்சாங்க ரிச்சர்ட் குமரன் அவள் தான் செத்து போயிட்டாருன்ற நிலவில் போயிடுச்சு. ஏறக்குறைய 8 ஆண்டுகள் அவர் வெளியே எங்கே இருக்கிறானே தெரியாது. அவன் மனைவி நினச்சாங்க அவள் தான் போயிட்டார் பொழுது, இனிமேல் அவர் வெளியே வர முடியாது பொழுது. ஆனால் 8 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்ப ரிலீஸ் ஆகி வெளியே வந்தார். 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து சபையை திரும்ப என்ன பண்ணார், ஆரம்பித்து ரொம்ப வல்லமையாய் அவர் சபையை நடத்தினார். திரும்ப கொஞ்ச நாள் மறுத்து திருப்பி அவரை கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. 25 வருஷம் அவர் சிறையிலேயே இருந்து, ஆனால் சிறையிலையும் சும்மா இல்லை, அவர் ஊழியத்தை செய்துக்கிட்டு தான் இருந்தார். இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். பாருங்கள், கர்த்தருக்காக எதையாவது ஒன்று நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த பூமியில் அநேக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கி அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. சமயத்தில் போன வாரத்தில் கூட ஒரு சபையை பூட்டி போட்டாங்க. நாகர்கோவில் பகுதியில் ஒரு சபையை இந்த மதவாதிகள் வந்து பூட்டிட்டானுங்க. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை கிறிஸ்தவர்களை ஒன்றாக இணைந்து கலெக்டர் வரைக்கும் போய் திரும்ப அந்த சபை என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப ஓப்பன் பண்ணாங்க. அப்போ பாருங்கள், கர்த்தருக்காக நீயும் நான் எதையாவது செய்ய வேண்டும். அறிவு இல்லாமல் நம்ம அழிந்து போகக்கூடாது. அழிவு எல்லாருக்கும் உண்டு. ஆமென். நம்ம வாழப்போகிற வாழ்க்கை எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம். அந்த ரிச்சர்ட் குமரன் அவர் தேவனுக்காக அவர் அத்தனை பிரயாசங்களை பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து முடித்து இரத்த சாட்சியாய் மரித்தார். முதல்ல ஒரு 8 ஆண்டு, அப்புறம் ஒரு 25 ஆண்டு சிறைவாசமே வந்து தேவனுக்காக அவர் மரித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நம்ம வாழப்போகிற வாழ்க்கை எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச நாளில் நம்ம அறிவில்லாமல் நம்ம சிறையில் போகக்கூடாது, அறிவில்லாமல் சங்காரம் ஆகிடக்கூடாது, அறியாமையினால் நம்ம அழிந்து போகக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக தெளிந்த புத்தியோடு கூட என் தேவன் என்னை ரட்சித்தார், அவருக்காக நான் என்ன பண்ணோம், எதையாவது நான் செய்வேன், எதையாவது நான் சாதிப்பேன்னு நாம் இருக்க வேணும். ஒரு வசனத்தை வாசிங்க. மீகா 5:9 வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுது. மீகா 5:9, உன் கை உன் விரோதிகள் மேல் என்ன பண்ணான், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்க. நம்ம சத்துருக்களை பார்த்து அப்படியே பயந்து பயந்து நடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்ம சார்ந்துக்கணும். உன் கை, உன்னுடைய கை என்ன பண்ணுமா, உன் விரோதி, உனக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புவான். ஆனால் இந்த சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவருக்கு என்ன பண்ணாத, பயப்படாத. இந்த சரீரத்தை ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே நம்ம என்ன பண்ணோம், பயப்பட வேண்டும். இந்த சரீரத்தை மாத்திரம் கொள்றவனுக்காக நம்ம பயப்படக்கூடாது. இந்த எவ்வளோ காலம் அவன் நம்மளை வேதனைப்படுத்துவான். இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான். ஆமென். நான் இன்றைக்கு மரித்தாலும் எங்கே போவேன், அந்த தேவனோடு கூட நான் வாழ்வேன். அந்த பாக்கியம். அதனால்தான் நம்ம முன்னோர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பாருங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. இரத்த சாட்சிகளாக இந்த பூமியில் மரித்தார்கள். ஆண்டவரை நேராக வச்சு சிலுவையில் இருந்தாங்க. ஒருத்தன் சொல்கிறான், என்னை நேராக வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, என்ன பண்ணுங்க, தலைக்கீழாக வச்சு என்னை சிலுவையில் அறைங்கன்றான். ஒரு சீசனை தூக்கி நல்லா கொதிக்கிற எண்ணெய் செட்டில் தூக்கி போடுறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுக்குறாரு. ஆனால் பத்மி தீவில் என்ன பண்ணிட்டான், அவனை நாடு கடத்திட்டாங்க. பத்மி தீவில் போயிட்டு என்ன பண்ணார், அவர் இந்த கடைசி கால அநேக ரகசியங்களை எழுதி வச்சுட்டு வயசான காலத்தில் அவர் இறந்து போனார். அவர் யார், யோவான். இப்படி ஒவ்வொரு சீசனை பற்றியும் பார்க்கும்போது கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நீ நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உனக்காக தேவன் எத்தனையோ தியாகங்களை அவர் செய்திருக்கிறார். நாமும் என்ன பண்ணோம், தேவனுக்காக தியாகிகளாய் மாற வேண்டும்.
உன்னை கர்த்தர் சும்மா விட்டுற மாட்டார். உன் விரோதிகள் மேல் உன் கை என்ன பண்ணும்? உயரும். உனக்கு விரோதமாக ஒருத்தன் ஒரு வழியாக வந்த அவனே 7 வழியாக துரத்தி அடிக்கவர் நம்முடைய ஆண்டவர் வல்லமை. நம்ம கொஞ்சம் தைரியமாக இருந்து கர்த்தருக்காக நாம் ஊழியத்தை செய்யும்போது எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றும் அது அழிக்காது. அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் மத்தியில் இருக்கிற நான் எவ்வளோ போராட்டங்களை தாண்டி தான் வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கி நின்றுங்கன்னா சும்மா சாதாரண பண்ணிக்கல. எவ்வளோ பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு தெரியும், பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி வர தேவன் உதவி செய்திருக்கார். ஆமென். ஆகவே நாம் எல்லாரும் கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். அறிவில்லாமல் என்ன பண்ணக்கூடாது? சங்காரமாயிடக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது. நாம் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட வாழ்வீர்களானால் நிச்சயமாக உன் கை சத்துருக்கள் எல்லாரும் மேலே என்ன பண்ணோம்? உன் எதிரிகள் மேலே என்ன பண்ணும்? உயரும். அடுத்த வசனம் நான் சொல்லுது பாருமா. அதுலையே 10ஆம் வசனம் போடு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார். இன்றைக்கி விக்கிரகங்கள் தேசத்தில் பெரிய இருக்குது. நம்ம பார்த்தோம், எங்கள் விக்கிரக கோயில்களை இடித்து போட ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபிச்சுக்கினே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நம்ம எல்லோரும் அப்படி எழுந்திருக்கலாம்.